இது வரைக்கும் பூமியில எத்தனை கான்டினென்டல் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா 7 கான்டினென்டல் சொல்லுவீங்க. அதாவது 7 கண்டங்கள் இருக்கு. இது இப்ப மாறப்போகுது அப்படின்னு சொன்னா பல பேருக்கு ஆச்சரியமா இருக்கும். இதுதான் உண்மை, மாறப்போகுது. 8வது கான்டினென்ட் ஒன்று உருவாக போகுது. அதாவது ஒரு பாலைவனத்துல கடல் உள்ள வரப்போகுது. பாலைவனம் குளிர் இருக்கின்ற ஒரு பிரதேசமாக மாறப்போகின்றது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். பட் நிதர்சனமான இந்த உண்மை நடக்க போகுது. இது எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எத்தியோப்பியா, சவுத் ஆஃப்ரிக்கா இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே நார்த் ஆஃப்ரிக்கா, சவுத் ஆஃப்ரிக்கான்னு இருக்கும்போது அமெரிக்காவுக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இடைப்பட்ட அந்த இடையில் ஆஃப்ரிக்காவில் ஒரு 2000 ரேஞ்சில் அந்த இயரில் கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ரோடு வந்து திடீர்னு பிளவுப்பட்டுதுங்க. அந்த ரோடு தானே பிளவுப்பட்டது, சரி ஏதோ எர்த்குவிக்கில் போகுது அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் கருதி அசால்ட்டாக விட்டுட்டாங்க. ஆனால் போக 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 அந்த வால்யூம் வந்து விரிஞ்சிக்கிட்டே போகுது. சவுத் ஆஃப்ரிக்காவில் வீரல் விட்டுக்கிட்டே வருது. ஒரு நிலப்பரப்பு 2ஆக பிரிந்து உடையுது, அந்த எத்தியோப்பியாவிலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி. அப்படி அந்த உடைந்து அந்த நிலப்பரப்பு தனியாக பிரிந்து விட்டால் அது ஒரு தீவாக மாறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறு உள்ளது. அதாவது இந்த பக்கம் இந்திய பெருங்கடல் இந்தியா இருக்குது. நீங்கள் மேப்பில் இருந்து பார்த்தீங்கன்னாக்கா ரைட்டில் இந்தியா இருக்குன்னா அதுலேருந்து கொஞ்சம் தூரம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்கா இருக்கும். ஆஃப்ரிக்காவிலேருந்து அது பிரிஞ்சு வந்ததுனாக்கா நடுவில் அந்த கடலில் வந்து ஒரு தீவாக மாறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருக்கின்றது. இதனால் நிலப்பரப்பு என்ன ஆகும், அங்கேருந்து வரும்போது சும்மா ஒரு பொருளை ஒரு தண்ணியில் போட்டாலே எவ்வளோ தூரம் அந்த தண்ணியினுடைய எஃபெக்ட் இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு கண்டம் அப்படி பிரிஞ்சு வரும்போது அந்த கடல் இந்த பக்கம் தள்ளி வந்ததுனாக்கா இந்தியாவின் நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். அப்படியே இந்தியாவினுடைய சவுத் பிரதேசங்கள் அப்படியே கடலுக்குள்ளே ரொம்ப மூழ்காது, கொஞ்சம் மூழ்கிறதுக்கான சான்சஸ் இருக்கின்றது. எவ்வளோ தூரன்றது இன்னும் தெரியாது. எத்தியோப்பியாலாம் கடல்லாம் என்னன்னு தெரியாது அவங்களுக்கு, தண்ணியெல்லாம் அவங்க பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி இருக்கல வந்து இந்த இந்திய பெருங்கடல், அந்த பசிபிக் பெருங்கடல் இது உடைஞ்சு வரும்போது தனியாக பிரியும்போ அது உள்ள கடல் வந்துடும். அப்போ அந்த நிலப்பரப்பு இருக்குது பாருங்கள், அது எந்த மாதிரி மாறப்போகுதுன்றது யாருக்குமே இன்னும் கணிக்க முடியாத ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. அது பனி பிரதேசமாக மாறிவிடுமா, இல்லை பழையபடி வெயிலில் எப்படி இருக்கோ ஆஃப்ரிக்கா அதே மாதிரி தான் இதுவும் இருக்க போதா, இல்லை ஒரு நல்ல வளமான பூமியாக மாறப்போதா. ஏன்னா தனியாக வந்து அந்த தண்ணியெல்லாம் மாறி அந்த நிலப்பரப்புக்குள்ளே இருக்கின்ற தண்ணி இழுத்து மழை கிழ பெய்யும்போது உள்ளே போய் எப்படி அதனுடைய இது சுச்சுவேஷன் மாறப்போகுதுங்கிறது இன்னும் யாரும் கணிக்க முடியாமல் இருக்கின்றது. இன்றைக்கி நாளைக்கு அது வரப்போகிறது இல்லைங்க. நியர்லி 300 மில்லியன் இயர்ஸ் அப்புறம்தான் அது கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்க, 300ங்கிறது வந்து மேபி 52 மில்லியனில் கூட நடக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு தகவலை சொல்லிட்டு இருக்காங்க.